அண்மை செய்தி. இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்க கோரிய வழக்கில் லோகேஷ் கனகராஜ் தரப்பில் பதிலளிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் மாரிசாமி வழங்க கேட்கலாம். மாரிசாமி வணக்கம். சென்னை மதுரை கிளை உயர்நீதிமன்ற உத்தரவின் மேலும் தகவல்கள் என்னென்ன? இந்த வழக்கின் பின்னணி என்ன? லியோ பட இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்க கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தொடரப்பட்ட வழக்கில் லோகேஷ் கனகராஜ் தரப்பில் பதிலளிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளையானது உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. மதுரை ஒத்தக்கடையைச் சேர்ந்த ராஜா முருகன் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு மனு ஒன்றை தாக்கல் செய்கிறார். அதில் லோகேஷ் கனகராஜ் இயக்கிய படம் தமிழ் படம் லியோ. இந்த படத்தில் கலவரம், சட்டவிரோத செயல்கள், கார், இருசக்கர வாகனங்களை அதிவேகமாக இயக்குவது, காவல்துறை உதவியுடன் எல்லா குற்றங்களையும் செய்ய முடியும் போன்ற காட்சிகள் மூலம் சமூகத்திற்கு தவறான வழிகாட்டுதல்களை காண்பிக்கிறார். இது போன்ற படங்களை தணிக்கைத்துறையினர் முறையாக ஆய்வு செய்ய வேண்டும். மேலும் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் மீது முறையான உளவியல் பரிசோதனை செய்ய வேண்டும். வன்முறையை தூண்டும் வகையில் காட்சிகளை எடுத்து திரைப்படமாக்கியதற்கு இந்திய தண்டனை சட்டங்களின்படி பல்வேறு வழக்குகளின் கீழ் இப்படக்குழு மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என மனுவில் கேட்டிருந்தார். இந்த மனுவானது உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் நீதிபதிகள் கிருஷ்ணகுமார், விஜயகுமார் ஆகியோர் அடங்கிய முன்பு விசாரணைக்கு வந்த பொழுது இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் மீது குற்றச்சாட்டு குறித்து விரிவான அவருக்கு பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஒத்திவைத்திருக்கிறார்கள் நீதிபதிகள். தகவல்களுக்கு நன்றி மாரிசாமி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.